கேட்கக்கூடாத கேள்விகள், அதுவும் புரியும்படியாகவும் இல்லை. சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள அளவில் இல்லை. அதற்கு பிறகு மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே இவிஎம் மிஷின் வருது. நீங்களும் தேர்தலை போட்டியிட்டுக்கீங்க, வெற்றி பெற்றுக்கிறீங்க. இந்த மாதிரி சூழல்ல கடுமையான ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் எப்படி கொண்டு வர முடியும்? அதாவது யார் யார் வாக்காளர் போட்டதை அந்த ரெக்கார்ட்ஸை கொடுங்கன்னா அது ஏன் கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்? போண்டா சுடுங்க, பஜ்ஜி சுடுங்க, அதுவும் வேலை தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு டிகிரி படிச்சவன் போண்டா பஜ்ஜி சுடுறது அவன் ஏன் டிகிரி படிக்கணும்? இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இந்துக்களுக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் ஒரு பகையை உருவாக்கி இவர்கள் அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அவங்க ஒரு பிரஸ் மீடியா அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஆளுகின்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும். சீமான்லாம் முதல்ல ஒரு கட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க எஸ்ஐஆர் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு சீப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்து உங்களை கேவலப்படுத்திருக்காங்க பிஜேபி. அதுக்கே நீங்க பிஜேபி கொடுத்து வெளில வரணும். சார் வணக்கம். வணக்கம். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலாக போகக்கூடிய ஒரு செய்தி, காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவங்க இவிஎம் மிஷின் குறித்து பேசுறதும், எஸ்ஐஆர் குறித்து பேசுறதும், கோவை மெட்ரோ பற்றி பேசுறதும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா. சோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? இல்ல, அதாவது கார்த்திக் மரியாதைக்குரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த தலைவரோட மகன். அது மட்டும் இல்லாமல் நீண்ட அரசியல் அனுபவம் மிக்கவர். சில நேரங்களிலே கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக கூட அது கட்சியின் நலன் கருதி, காங்கிரஸ் கட்சியின் நலன் கருதி அது சில நேரங்களில் எதிர்கட்சி, அதாவது கூட்டணி கட்சிக்கே ஒரு நெருடல் ஏற்படுகின்ற வகையில் சில நேரம் பேசியிருக்காரு. அது அவரோட உண்மையான வெளிப்படையான ஒரு பேச்சு. அதை நம்ம போய் தப்பு பழசுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கோயம்புத்தூர், இன்னும் மதுரை, திருச்சி இந்த ஏரியாக்கெல்லாம் மெட்ரோ வேண்டாம் அப்படின்றது அவரோட கருத்தாக இருக்கு. பட் இருந்தாலும் தேவைக்கு ஏற்ப இப்போதான் சென்னை சென்னை ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்டேஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அடுத்த டெவலப்மெண்ட், அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், எப்பவுமே ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது முன்னு விவசாயத்தில் இருக்கணும். அதே போல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், அப்போதுதான் வேலை வாய்ப்புகள் பெருகும். ஸோ அதே போல மக்களோட பயன்பாட்டு அந்த நெரிசலை தவிர்ப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷன், இந்த மெட்ரோலாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா மதுரையெல்லாம் ஒரு சிட்டி, பிஸ்னஸ் சிட்டி, திருச்சி, கோயம்புத்தூர், அதனால படிப்படியாக அது தேவை. உடனடியாக ஏன்னால் அந்த அளவுக்கு நிதி சுமையும் இருக்கு மத்திய அரசுக்கும் சரி, மாநில அரசு கையகப்படுத்தி அந்த இடத்தை கொடுப்பதிலும். அதனால அதுக்கு என்னோட பொறுத்தவரை தேவைக்கேற்ப பண்ணலாம். அது பிறகு முதல்ல இந்த செக்டர் முடிஞ்சோன்னா அடுத்த செக்டர் பண்ணலாம். அது ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், தேவையில்லை. ஏன்னா அவருக்கு என்ன நினைச்சாங்கன்னா ஓரளவு அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். எஸ்ஐஆர் சொல்லிச்சதை பொறுத்தவரை இளம் தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவாக பீகார் தேர்தலில் மிக தெளிவாக ஒரு முடிவை மக்கள் அறிவிக்கவில்லை, ஆனால் நிர்பந்திக்கப்பட்டார்கள். எப்படின்னா ஓட்சோரி, வாக்கு திருடர்கள். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சுயேட்சையா ஒரு வேட்பாளர் நிற்கிறார், ஒரு லேடி வேட்பாளர் சுயேட்சையாக நிற்கிறாங்க சட்டமன்றத்துக்கு. அவங்க வாங்கின ஓட்டு 0. அவங்க வீட்டுல விடுற ஓட்டு, அவங்க வீட்டு உறுப்பினர்களோட எண்ணிக்கை 23 பேர். இந்த அம்மாவுக்கு ஒரு சுயேட்சை உறுப்பினர் இவங்க ஓட்டு விட இவங்க ஊந்திருக்காது, 0ன்னு வந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தில்லு முள்ளு நடக்குதுன்றது அப்படின்றதுக்காகத்தான் இப்ப இந்த எஸ்ஐஆர் மிக வேகமாக திணிக்கிறார்கள். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த பெட்டிஷன் இது அவ்வளவு வேகமா இது ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 2024 என்ன பண்ணாங்க? ஜனவரிலே ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த பணியை, இல்ல 2023 ஆரம்பிச்சிருக்கலாமே. இன்னும் 4 மாதத்திற்குள்ளாக இங்கே சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நேரத்தில் இது வேக வேகமாக பண்ணி அதுல கேட்கக்கூடாத கேள்விகள், அதுவும் புரியும்படியாகவும் இல்லை. சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள அளவில் இல்லை. உறவினரோட மொபைல் போனு, உறவினரோட வாக்காளர் அட்டையோட அந்த இதுவெல்லாம் கூட டீட்டெயில் டேட்டா எல்லாம் கேட்குறாங்க. இது இப்ப நான் இருக்கேன், என்னோட தாய் மாமனோ இல்லை என்னோட அத்தையோ இல்லை அவங்களோடது என்னால் எப்படி கொடுக்க முடியும்? அவங்ககிட்ட நான் கேட்கணும். ஏன்னா டைமும் இல்லை. உடனே அவங்க ஆளாளுக்கு வேலை மேலே இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணணும். இது மாதிரி சில அதாவது பூர்த்தி செய்வதில், அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் பெரிய சிக்கல் இருக்கின்றது. இது அவசர கதிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கூட அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தான் சொல்லியிருக்காங்க. அதே போல தமிழக அரசும் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்ல செய்ய போறதா தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே திரு வைகோ அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அணுகியிருக்காருன்ற மாதிரி தகவல்கள் வருகின்றது. அதனால இதுக்கு
ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு காணாமல் இதை அவசர கதியில் செய்தால் நிறைய வாக்காளர்கள் வேண்டுமென்றே விடுவிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்காக இருக்கிற ஆளுங்கெல்லாம் உள்ள சேர்த்து திருப்பி இங்க பீகார்ல ஓட்டு திருடி எப்படி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. நினைச்சாலும் நடக்காது. நீங்க கவுந்தடிச்சு படத்துல தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளவு ஏமாளி கிடையாது. பிஜேபி காலத்துல தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாநிலங்களே உங்களால் காலே ஊன்ற முடியாது என்பதை எங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. 1984ல தான் இந்த இவிஎம் மிஷின் வந்து அதுக்கு தடை போடுறாங்க உச்சநீதிமன்றம். இது பல நாடுகள்ல வந்து ஃபெயிலியர் ஆனது. இன்னும் பல நாடுகள்ல இது வந்து இந்த மிஷின் வந்து ரன்னிங்ல இருக்குது. பட் 1989ல ராஜீவ்காந்தி அரசு வந்தது பிறகு 1951 சட்ட திருத்தத்தின்படி அதை சில மாற்றங்கள் கொண்டு வந்து அனுமதி கொடுக்குது உங்களுடைய அரசு தான். காங்கிரஸ் அரசு தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2001ல தான் வந்து தமிழகத்துல வந்து இவிஎம் மிஷின் நடைமுறைக்கு வருது. 23-24 வருடங்கள் ஆகிவிட்டன வந்து. அதற்கு பிறகு மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே வந்து இவிஎம் மிஷின் வருது. நீங்களும் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட்டுக்கீங்க, வெற்றி பெற்றுக்கிறீங்க. இந்த மாதிரி சூழல்ல கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் எப்படி கொண்டு வர முடியும்? அரசாங்கத்தின் மூலமாக அந்த பில்ஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றாங்க. நிறைய பில்ஸ் பண்ணுவாங்க. அதாவது தேவையான மக்கள் நலன் திட்டத்திற்காக பண்ணுவாங்க. ஆனா எல்லாத்தையும் அதை செயல்படுத்தணும் அப்படின்றதும் கிடையாது. அதுல வந்து ஓரளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை செயல்படுத்தலாம். இன்னொன்னு, அதை செயல்படுத்தும் போது சில நிர்வாக சிக்கல் இல்ல அதுல ஏதாவது தவறுதல் சுட்டி காட்டப்பட்டால் அதை திரும்ப பெறுவாங்க. அந்த நடைமுறை இருக்கின்றது. இந்த இவிஎம் முதல்ல இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தது யார்? அமெரிக்கா. அமெரிக்கா தான் முதல்ல இந்த இவிஎம் மிஷினே வந்து கொண்டு வராங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஆனால் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அதுல வந்து தில்லுமுள்ளுகள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. வாக்குகள் திருடப்படலாம், இல்ல மேனிபுலேட் பண்ணி வேற இடத்துல போடப்படுதுன்னு சொல்லி அவங்க அறிந்து அந்த இடத்த அந்த என்டையர் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரு ஆரம்பிச்சாங்களோ அவங்களே இவிஎம் வேணான்ட்டாங்க. அவங்க வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துட்டாங்க. அது மாதிரிதான் இப்ப நாங்க வந்து எடுத்துட்டு வந்தோம். உண்மைதான், காங்கிரஸ் கட்சி தான் அந்த பில்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நாங்க இப்போ ஆதார் கார்டு நாங்க கொண்டு வந்தோம், அதை வேணான்னு சொன்னாங்க பிஜேபி. ஆர்டிஐ கொண்டு வந்தோம், ரைட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நாங்க தானே கொண்டு வந்தோம், இன்க்ளூட் பண்ணோம். அதை கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப அதை தானே இவங்க திருப்பி பேர் மாத்தி அப்படியே வச்சு பண்றாங்க. மக்கள் தான் வந்து அந்த அரசாங்கத்திற்கு எஜமானர்கள். சோ மக்களோட தேவைக்காக, நிர்வாக வசதிக்காக நம்ம வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது ஒரு சில காரணங்களால ஃபெயிலியர், ஏதாவது ஒரு 100% 0.5 ஏதாவது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நேரங்களை நம்ம திரும்ப பெறும். பீகார்ல வந்துட்டாங்க, மகாராஷ்டிரால வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இவிஎம் மிஷின் அதை வச்சுதான் பாஜக ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றோம். பட் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், அதை தான் வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. 2004ல நான் நின்னேன், நான் வெற்றி பெற்றேன், அப்ப அதற்கு வந்து இவிஎம் மிஷின் காரணமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவரே முன்வைக்கிறார். இது ராகுல்ஜி வந்து கடுமையான குற்றச்சாட்டுக்கு எதிராக இது உள்ள இருக்கு. 2006ல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்ன மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அது மாதிரி அவர் எந்த இது வச்சு குறிக்கோளை வச்சு அளவுகோலை வச்சு அதை சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா அவங்க வெற்றி பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் 2 முறை இருக்காரு. தனியா நிற்கும் போது நின்னாரு 2வது தரம். ஆனால் வந்து எந்த அடிப்படையில், அதுவும் ராகுல் காந்தி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவிலே ஆளுகின்ற இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, சில எதிர்கட்சிகளும் சேர்ந்து இது வந்து கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து இதுல வந்து சான்சஸ் இருக்கு, மேனிபுலேட்டிங் சான்சஸ் இருக்கு. ஸோ இது வேண்டான்னு சொல்றேன். ஏன் நான் என்ன சொல்றேன், எப்பவுமே வந்து ஒரு பிரதமர் என்பவர் யார்? மக்கள் முன்னாடி நிரபராதியாக அவர் பார்க்கப்படுகிறவர். சரி, மக்கள் வந்து சந்தேகப்படும்படியான ஒரு சூழல்ல வந்ததுன்னா அதை முன்னாடியே முதல் ஆளா வந்து, சரி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுல்ல, நான் வந்து முதல்ல நான் வாக்குச்சீட்டு முறைக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே, ஒரு தடவை ட்ரை பண்ண தெரிஞ்சிடல என்ன நடக்குதுன்னு. அது ஏன் வந்து வேணான்னு சொல்றாங்க? வாக்குச்சீட்டு முறையா ஏற்கனவே இருந்தது தானே, காலங்காலமா இருந்தது தானே, தமிழகத்தை மட்டும் இல்ல. வாக்குச்சீட்டுல உள்ள அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே சார்? அதுல ஒண்ணு காகிதம் அச்சிடுறது, அது பெரிய வேலையாக உள்ளது, அது அதனுடைய செலவு. 2வது பாத்தீங்கன்னா அது என்றது இப்ப அப்ப உள்ள மக்கள் தொகை வேற, இப்ப உள்ள மக்கள் தொகை என்பது வேற. இந்தியாவுல வருடத்துக்கு வருடம் வந்து மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஒன்னொன்னா உட்காந்து நீங்க என்றதுன்றது அது சாத்தியமாக இருக்குமா சார்? அதுக்காக தான் இந்த மிஷினை வந்து அமெரிக்கா பண்றாங்கல்ல. இன்னைக்கு பல நாடுகள்ல இவிஎம் இருக்குது சார். இல்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதுதான் விவிபேட் கொண்டு வந்தாங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, என்ன ஆதாரம்? நான் ஓட்டு போட்டேன், இந்த கட்சிக்கு தான், இந்த சின்னது தான் ஓட்டு போட்டேன்ற அடையாளம், ஆதாரம் எனக்கு வேணும். அதற்காக தான் விவிபேட் வந்து கொண்டு வந்தாங்க. சோ அதுவும் வந்து நீங்க நம்பல அப்படின்னா இந்த 20 வருட காலம் இல்லாம இப்போ கடுமையாக எதிர்ப்பதற்கான காரணம். அதுக்கான இப்போ பீகார்ல என்ன நடந்ததுன்னா, வாக்கு டோட்டல் ஓட்டர்ஸ் இப்ப வந்து ஒரு 6 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சு, 6 கோடி பேர் வாக்களிக்கிறாங்கன்னும் போது அந்த 6 கோடி கவுண்டிங் தான் வரணும். ஆனா 7,50,000 காட்டுது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ம், ஒரு 1.5 கோடி வந்து எக்ஸஸா காட்டுது. ம். அது எப்படி வாக்காளர் 6 கோடி தான் இருக்கும்போது 7.5 கோடி எப்படி போலாகும்? மிஷின்ல தவறு நடக்கிறது சகஜம் தான் சார், அது நாம மறுக்கலாம். ம். அதற்கடுத்து என்ன ஆப்ஷன்? பழைய மாதிரி நீங்க வாக்குச்சீட்டு கொண்டு வந்தீங்கன்னா அது இப்போ உள்ள நடைமுறையில மக்கள் தொகையில அது சாத்தியமா? இல்ல, நாங்க என்ன சொல்ல, வெளிப்படைத்தன்மை வேணும்ன்றோம். இப்போ இரவோடு இரவா வந்து பல பெட்டிகளை தூக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் நம்ம காலகட்டத்துல இல்லையா? ரோட் ரிக்கிங்னுவாங்க, அது ஓட் ம், ரிக்கிங், அது பூத் கேப்சரிங்னுவாங்க. ம். இல்ல, எதுக்குன்னா, அதாவது ஒரு சந்தேகம்னு வந்துட்ட பிறகு அதை நிரூபிக்க வேண்டியது அதற்கு யாரு? தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. ஆளுங்கட்சி அப்போ என்ன தானே. தீர்வு நீங்க கொடுக்குறீங்க? நீங்க என்ன பதில்? இவிஎம் மிஷின் வேண்டாம்னா நீங்க அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், அந்த தரவுகளை கொடுங்கன்றோம். யாராவது யார் யார் வாக்காளர் போட்டதை அந்த அந்த ரெக்கார்ட்ஸை கொடுங்கன்னா, அது ஏன் கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்? ஒத்துக்கலையா? கொடுக்க மாட்டாங்களே. நீங்க நல்லவரங்களா இருந்தா நீ உண்மையிலே உண்மை சார், நான் ஓட்டு போட்டேன் அப்படின்றத வந்து எப்படி சார் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த முடியும்? இந்த சின்னத்துக்கு தான், இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேன், தனி மனித ரைட்ஸ் தானே இல்ல, சார்? தனி மனித ரைட்ஸ் ஓகே, பட் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த பூத்ல இந்த ஃபோர்ஜரி நடந்திருக்கு, அதுதான் நம்ம எல்லாத்தையும் கேட்கலையே. எங்க வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதை மட்டும் நீங்க வெளியில கொண்டு வாங்க. நான் இப்ப நான் தான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க இப்ப இந்த 20 வருடங்கள்ல நீங்க பல மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க, காங்கிரஸ் பிடிச்சிருக்கீங்க, பல இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆதாரத்தை பாஜக கொடுத்துருக்கீங்களா? அவங்க கேட்கலையே, அவங்க கேட்கல, அவங்க ரூலிங்காவும் இல்ல. அவங்களுக்கு அந்த டவுட் வரல, உங்களுக்கு மட்டும் ஏன் வருது? ஆனால் அதாவது அடிப்பட்டவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இவ்வளவு வருஷமாக இந்த இந்த நவீன இந்தியாவை உருவாக்கின சிற்பி நேரு, நம்முடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இது பண்ணாங்க. அப்ப வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்த இந்தியாவை குப்பையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நம்மளோட வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. என்ன இருந்ததோ அந்த வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்ல, ஒரு குப்பையாக இந்தியா போடப்பட்டது, விடப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திர இந்தியாவை நவீன சிற்பியாக இன்றளவுக்கு ஒரு கட்டமைத்து இன்னைக்கு அது மேல வந்து அந்த பேஸ்மெண்ட்டை முதல்ல உருவாக்குனது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். இது யாராலுமே மறுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சியை வந்து அது வந்து அந்த மாதிரி அந்த அளவு கட்டமைப்பை உருவாக்கணும் காங்கிரஸ்காரங்க. ஆனால் இன்னைக்கு சந்தர்ப்பங்கள் ஒரு 10-14 வருஷமா இவங்க வந்து இப்ப பிஜேபி வந்து மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதி 2 கோடி பேர் தரனாங்க, 2 கோடி பேர் வேலை வாய்ப்பு தரனாங்க. அப்புறம் பார்த்தா நீங்க போய் போண்டா சுடுங்க, பஜ்ஜி சுடுங்க, அதுவும் வேலை தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு டிகிரி படிச்சவன் போண்டா பஜ்ஜி சுடுறது, அவன் ஏன் போய் டிகிரி படிக்கணும்? நேரா போண்டா பஜ்ஜி கடையை வச்சுட்டு போலாமே. இந்த மாதிரி எல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதிகள். அதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னது. இந்த மாதிரி வாக்குறுதிகளை அள்ளி வீசி செயல்படுத்த முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு பாசிச பிஜேபி, அதுவும் வந்து ஜாதி வெறி கொண்டு ஒரு இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஒன்றாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையில அவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி சமூக ரீதியான கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலம் வெறும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும், இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும், இந்துக்களுக்கும் மற்ற சமுதாயத்தினருக்கும் ஒரு பகையை உருவாக்கி இவர்கள் அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். ஆனால் கண்டிப்பாக அது எடுபடாது. அது வந்து என்றைக்கும் வந்து அவருடைய எண்ணம் ஈடேறாது. இப்போ கூட நாங்கள் தோக்கலாம், ஆனால் எங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கும் காலம் வரும். ஏன்னா நாங்களும் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் இது பண்ணல. நாங்களாம் ஆண்ட அந்த இத்தனை வருஷம், ஏறத்தாழ 50 வருஷம் மேல ஆண்ட கட்சி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு 150வது வருஷத்தை நாங்கள் கொண்டாடுறோம்னா அப்போ எவ்வளோ பழமையான கட்சின்றது பாருங்க. அதனால எங்களோட மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்காக நாங்கள் மக்களிடம் கண்டிப்பாக நியாயம் கேட்போம். எங்களோட நியாயத்தை, எங்களோட உண்மையான தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம். நீதிமன்ற தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் முடிவு செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்ஐஆர் குறித்து நீங்க பேசி இருந்தீங்க, அது தேவையா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, எஸ்ஐஆர் வந்து தேவைதான், ஆனா இந்த நேரம் தேவையில்லை. இது வந்து ரொம்ப ஒரு கடைசி கட்டம். 6 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பணி தொடங்கினதானே அவங்க சொல்றாங்க. அவங்க இப்பதானே ஸ்பீடப் பண்றாங்க. டைமே வந்து இந்த மந்த்ல தானே இதுவே பண்ணாங்க எஸ்ஐஆர். உங்களுக்கு வந்து டிசம்பர் 4க்குள்ள கொடுக்கணும்ன்றாங்க. எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணி நேற்று கூட தலைமை தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்றாரு. நீங்க வந்து 4ஆம் தேதிக்குள்ள, அதுக்கு மேல நாங்க டேட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். இது வந்து மக்களை வந்து நிர்பந்திக்கிற மாதிரி ஒரு 15 நாள் 1 மாத கேப்ல பண்ணி ஆகணும்னா இதுல இந்த நடைமுறை சிக்கலை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. மொபைல் நம்பர் தரணும், சைன் பண்ணணும், 2-3 போட்டோ அதில் வைக்கணும். அப்புறம் வந்து தன்னோட தந்தையார், இப்போ நான் இருக்கேன்னா என்னோட தந்தையாரோட அடையாள அட்டையை நான் வைக்கணும். இதெல்லாம் வந்து சில பேர்கிட்ட இருக்கும், இல்லாமல் போகலாம். இதெல்லாம் டைம் வேணும். அதான் நம்ம இது தேவைதான், எஸ்ஐஆர் தேவைதான், நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும். ஆனால் அவசர கதியில பண்ணா உண்மையான வாக்காளர்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்டு போலியான வாக்காளர்கள் உள்ளே வரவிட்டுப்படுவார்கள். அந்த போலியான வாக்காளர் மூலம் இவர்கள் ஜெயித்து விடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள். இதுதான் பிஜேபி. பாஜக இல்லாத மாநிலங்கள்ல எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கிறாங்க.
அப்ப தீவிரமா அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனா டிஎம்கே பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்க்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து எதிர்க்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து எஸ்ஐஆருக்கான அந்த வேலைகளை வந்து களத்துல நானே பாக்குறேன், ரொம்ப ஸ்பீடா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா மக்களுக்கு வந்து அவங்க உதவி பண்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம், போராட்டம், டிவிகே இருந்தாலும் சரி அவங்க ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க. டிஎம்கே கட்சியும் வந்து போராட்டம், கூட்டணி கட்சிகள்லாம் அதுல கலந்துக்கிறாங்க. வேணுமா வேண்டாமா, நீட் தேர்வு இப்படிதான் சார் நீங்க குழப்பினீங்கன்னு மக்கள் சொல்றாங்க. நீட் தேர்வு வேண்டான்றீங்க, வேணும்ன்றீங்க, அந்த ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் ஏன் இப்படி குழப்புறீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. மக்களை நாங்க பிஜேபி தானே குழப்பிட்டு இருக்கு. நீட் தேர்வு வந்து நாங்க வந்து தேர்தல் வாக்கு ரகசியம் தெரியும் துணை முதல்வர் அப்பவே பிரச்சாரத்துல சொன்னாங்க. வந்தா நாங்க முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க சொல்றீங்க, டிஎம்கே கொடுத்த தேர்தல் அறிக்கையிலேயே வந்து 5 விழுக்காடு கூட நிறைவேற்றல. இபியாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு கடனாக இருந்தாலும் சரி, நிறைய இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலான்னு மக்களே வந்து விமர்சனம் முன்வைக்கிறாங்க. தெளிவாக எஸ்ஐஆர் வேணுமா வேண்டாமான்றது ஒண்ணு வேண்டாம்னா அப்படியே விட்டுறலாம். அவங்க கூட்டணி கட்சியில நீங்க பண்றீங்களா பாஜக எதுக்குன்னா இல்ல, அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு தலைமை சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறோம், அங்க வந்து ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது என்னோட முடிவுகள் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. அதுக்காக நம்ம வேலை செய்யாம இருக்க முடியுமா? நம்ம வந்து போகாம அங்க ஸ்பாட்டுக்கு இப்போ வந்து ஒவ்வொரு பூத்லயும் அங்கங்க நம்ம வச்சு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது டீச்சர்ஸ் தான் பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் பண்றாங்க. அவங்க கூட நம்ம உட்கார்ந்தாதான் நம்மளால கண்காணிக்க முடியும். இல்லைன்னா இந்த பிஜேபி சங்கிகள் அங்க உள்ளே உட்கார்ந்து திமுகவும் காங்கிரஸோ இல்ல மற்ற கட்சியினரோ எல்லாரும் நீக்கி விட்டு வெறும் பிஜேபி இருக்க மாதிரி செட்டப் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் வந்து ஏன்னா அங்க வந்து நம்ம கோர்ட்ல போய் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கோம். பட் அதே நேரத்தில் இதை நாங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களை ஹெல்ப் பண்ணி ஆகணும் மக்கள் மத்தியில. ஏன்னா மக்கள் மத்தியில எங்க நாளைக்கு என்ன ஆகும், வெறும் பிஜேபி மட்டும் ஒர்க் பண்ணுச்சு, இல்ல ஏடிஎம்கே மட்டும் ஒர்க் ஆச்சு, இன்னைக்கு திமுக ஒர்க் ஆகல, இது ஒர்க் பண்ணல, காங்கிரஸ்காரங்க ஒர்க் பண்ணல, போராட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. போராட்டம் தேவையில்லை தானே? இல்ல, போராட்டம் எதுக்காகன்னா நம்மளோட தீவிரத்தை உணர்த்துவதற்காக. நம்ம வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் வந்து எதை இப்ப எடுத்துக்கணும். இப்ப வந்து நாங்க என்ன துரித கதையில் அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்க வேண்டாம், அதுதான் நாங்க சொல்றோம். நீ அவசரத்துல வேண்டாம், ஒரு டைம் எடுத்துக்கோ, அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் கிராஸ் ஆகட்டும். எதுக்கு இப்ப வந்து இந்த நேரத்தில் இவ்வளவு வேகம் எடுக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு 100% 200% சந்தேகம் வருகின்றது. இது வந்து ஏன்னா தேர்தல் கமிஷன் ஏற்கனவே வந்து பிஜேபியோட ஏஜென்ட்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஏஜென்ட்ன்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறதுலாம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷனரு ஒரு மத்திய அமைச்சரோட காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் வருது. அப்ப அவரு போய் எப்படி நேர்மையா இருப்பார் ஒரு தேர்தல் அதிகாரி? அவர்களால் நியாயமான ஒரு தேர்தல் நடத்த முடியாது. பாரதிய ஜனதா கட்சியால் நிர்பந்தப்படுத்தப்படுவார்கள். அவங்களோட கோரிக்கைக்கு இவங்க இணங்க வேண்டிய சூழல். இல்லைன்னா அவங்க இருக்க மாட்டார், எலெக்ஷன் கமிஷன் இருக்க மாட்டார். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு வேற ஆள் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஆனால் மத்தியில காங்கிரஸ் இருக்கும் பொழுது தேர்தல் கமிஷன் கரெக்டா இருந்ததா சார்? அப்பெல்லாம் நாங்க ஏங்க எங்களோட மத்திய அமைச்சரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, யாராவது ஒண்ணு பண்ணுவாங்களா? ஒரு ரூலிங் பார்ட்டியில ஒரு மினிஸ்டர் வந்து தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு காமன்வெல்த் கேம்ஸ்ல he was arrested. காங்கிரஸ் கட்சி தானே, நாங்க சேஃப்கார்ட் பண்ணோமா? நாங்க ஒன்றும் அது இது பண்ணல, டிஸ்பியூட் பண்ணல. நீ எதுவாக இருந்தாலும் கோர்ட்ல போய் நிரூபி, நீ உண்மையா இருந்தனா போய் பண்ணி. அப்படி அதுல ஊழல் நடந்தாங்க அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல, அதுல ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்போ அவர் உடனே அரெஸ்ட் பண்ண அன்னை சோனியா காந்தி அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு நியாயமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க வந்து கோர்ட்டுக்கிட்ட கொடுத்துறோம். நாங்க ஒன்றும் கோர்ட்டு ஜட்ஜை போய் நாங்க ரெக்கமெண்ட் பண்றதோ இல்லை அவங்கள வந்து அட்ஜஸ்ட் பண்றதோ இவங்க பண்ற மாதிரி அடாவடித்தனம் பண்றதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தால் இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு மேல நாங்க ஆண்டிருக்கோம். இந்த பிஜேபி இன்னைக்கு பண்ணுகின்ற ஒவ்வொரு வேலையும் இதே மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி. அதாவது இவர் கூட சொல்லியிருக்காரு, நம்ம அப்துல் கலாமோட பிஏ பொன்ராஜ், அவரு கூட சொல்றாரு, இதனால இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறதோ இல்லைன்னா வந்து எஸ்எஸ்ஏ பண்றதோ இல்ல ஓட்சோரி வந்து இதெல்லாம் வந்து நீங்க பண்றதெல்லாம் வந்து காணல் நீர் மாதிரி தான். அதை விட என்ன பண்ணணும்னா வீதிக்கு வீதி மக்கள் இறங்கி வர வேண்டும், ஒரு புரட்சியை வெடிக்க வேண்டும். ஏன்னால் வந்து இந்த சர்வாதிகாரி ஆட்சி இவங்க வந்து இதை வந்து தூக்கி இறக்கப்பட்டால்தான் அப்போ மக்கள் வீதிக்கு வந்து போராடணும், அப்ப எல்லா இடத்துல ஒன்னா சேரணும். அப்படி சேர்ந்து எல்லாரும் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பிஜேபி எல்லாம் இவங்கெல்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள், இந்த சங்கிகள் எல்லாம் இந்தியாவை விட்டு விரட்டி அடிக்கப்படுவார்கள். பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் உரிமையில பேசுறது, கொலை மிரட்டல் விட்டார், வன்முறை தூண்டுகிறார் அப்படின்னு 3 வழக்குகள் அவர் மேல போட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியில் நடந்தது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் மேல அவர் வந்து இல்ல, இது ஜனநாயகத்தின் குரலை அழுத்துவதாகத்தான் அர்த்தம். ஒரு ஜனநாயகத்துல வந்து ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிசம்ன்றது அது ஒரு பியூட்டிஃபுல் இது. ஏன்னா அது இருக்கிற வாசி தான்
இப்போ ஒரு காட்டாட்சி வெள்ளம் நடக்குதுன்னா ஒரு எதிர்கட்சி இருந்தாதான் அந்த காட்டாட்சி வெள்ளத்தை நம்ம தடுக்க முடியும். ஸோ அப்போ அங்கே ஒரு ப்ரெஸ் மீடியா அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஆளுகின்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும். ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம்னா அதான் அவங்களே இவர் போய் அதை அட்டாக் பண்றாருன்னா இவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் போய் எவ்வளவு ஒரு தவறான நடவடிக்கை. அதுவும் சீமான்லாம் முதல்ல ஒரு கட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்தாரு. இப்போ அவர் மாடு கூட பேசிட்டு இருக்காரு, மாட்டு மாநாடு நடத்துறாரு, அப்புறம் ஃபாரஸ்ட் கூட மரத்தோட போய் பேசுறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால அவருக்கு ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டாரு. அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். விஜயதாரணி பேசும்பொழுது சொல்றாங்க, காங்கிரஸ்ல உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, அதனாலதான் நான் பாஜக போனேன். பாஜக இப்ப எஸ்ஐஆர் ஒர்க்ல கூட என்ன பண்ண சொல்றாங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 2 முறை நான் எம்எல்ஏவா இருந்தேன். நானு எனக்கு அதற்கு அடுத்து மேல என்னால போக முடியல, அதுக்கப்புறம் சீட்டும் தரல அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அவங்களோட வாயிலிருந்து அவங்களே ஒப்புக்கிறாங்களே. அதாவது 2 தடவை எம்எல்ஏ உண்மை. காங்கிரஸ் கட்சி உங்களை 2 தடவை அங்கீகாரம் பண்ணிருக்கு. அவங்க ராஜீவ்காந்தி சங்கத்தன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோரம் வந்தது. அதுல அவங்க கோஆர்டினேட்டர், ஸ்டேட் கோஆர்டினேட்டரா இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏக்கு ஒரு தடவை நிக்க வச்சிருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதுவும் டெபாசிட் போச்சு. அதிமுகவோட வேட்பாளர் டெபாசிட் இழக்கிறார். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலேயே ஒரு அதிமுக டெபாசிட் போகுதுன்னா அது தமிழ்நாட்டில் தான், அந்த விளவங்கோடு தொகுதி தான். அந்த அளவிற்கு வெறும் விஜயதாரணி மட்டும் அங்க காரணம் இல்ல, அங்க காங்கிரஸோட பெல்ட் அது. விளவங்கோடு, குளச்சல், நாகர்கோயில், கன்னியாகுமரி, இதெல்லாம் அந்த பெல்ட். அவங்க சுட்டு போட்டா கூட வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா காமராஜர் அந்த வாழ்ந்த அந்த பகுதின்றதுனால மக்கள் அவர் மேல ஒரு அதீத நம்பிக்கை இன்றளவும் அவங்களோட உள்ளங்கள்ல வாழறாரு. அதனால கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எம்எல்ஏ கொடுத்தாங்க ஒரு தடவை, 2வது ரெப்புடேஷன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீங்க அந்த 5 இயர்ஸ் டேர்ம் கம்ப்ளீட்டா பண்ணல. பண்றதுக்கு நடுவில் தானே நீங்க போய் ஜம்ப் ஆனீங்க. அதாவது கம்ப்ளீஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3வது தடவை சீட்டு கொடுக்கலன்னா நான் வெளியில போறேன்னு சொன்னா நியாயம். நீங்க தான் இவர் பிரசன்ட் சிட்டிங் எம்எல்ஏ பேரம் பேசப்பட்டு உங்களை பிஜேபி தன்னோட வலைக்குள் போட்டு கொண்டது. அது தெரியாம இவங்க போய் உள்ள விழுந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. குஷ்புக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதான் கேட்க வந்தேன். குஷ்புக்கு பாத்தீங்கன்னா என்ன, குஷ்பு என்ன சாதிச்சிட்டாங்க, எத்தனை கட்சி போயிட்டு வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு கிடையாது. அவங்க அனைவரும் மகளிர் ஆணையத்தோட தலைவர்மோ இருக்காங்க இப்ப பிரசண்டா. எஸ்ஐஆர்ல பணியில போய் நான் இருக்கிறேன்னு சொல்றாங்களே ஒரு சீனியர் எம்எல்ஏ. அது ரொம்ப இதுவா இருக்கு, வருத்தப்படக்கூடிய ஒரு அவங்களோட ஸ்டேட்மெண்ட். எஸ்ஐஆர் பணின்றது யாரு, கீழ் லெவல்ல வட்டாரம் நகரம் அவங்க பண்றது. யுவர் ஸ்டேட் லீடர். எஸ்ஐஆர் பண்ணி கூட கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன உங்களோட டெசிக்னேஷன் என்ன? நீங்க ஸ்டேட் லெவல்ல கோஆர்டினேட்டரா இருக்க வேண்டிய ஆளு, ஸ்டேட் லெவல்ல ஒரு ஃபிகரா இருக்கக்கூடிய நல்ல ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கவங்க. ஆனா நீங்க எஸ்ஐஆர் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு சீப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்து உங்களுக்கு கேவலப்படுத்திருக்காங்க பிஜேபி. அதுக்கே நீங்க பிஜேபி விட்டு வெளில வரணும்.